வணக்கம். ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய. மாயஜால் கிச்சன் சேனல் சார்பாக அனைவரும் வரவேற்கிறேன். நான் உங்கள் பத்ரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன். ஓகே, இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துர்காதேவி உச்சாடன மந்திரம் அதுதான் பார்க்க போகிறோம். சரி, அதன் பயன் என்ன அப்படின்றத பார்க்கலாமா? அந்த துர்காதேவி உச்சாடன மந்திரம், உச்சாடனம் அப்படிங்கிறதுனா விரட்டுதல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? உச்சாடனம்னா பேயை விரட்டுறது. நான் ஒரு மாந்திரிகர் சொல்லும்போது ஒரு சிம்பிளான மந்திரம் துர்காதேவி உச்சாடன மந்திரம் தாங்க சொல்கிறேன். ஆனால் அந்த மந்திரத்தை ஒரு குருமுறையில் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மந்திரம் என்ன ஒரு சிம்பிளான மந்திரமாக தான் இருக்குது. பூஜை முறை அவர் குருமுறையில் கற்றுருக்காரு அவர். ஆனால் ஃபஸ்ட்டு நாள் மயானத்தில் போய் கோழிலாம் காவு கொடுத்து அப்புறம் வீட்டிலேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போய் பொங்கல் வடை சுண்டல் எல்லாமே எடுத்துகிட்டு போய் பூ துர்க்கையோட படம்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு முதல் நாள் 1008 ஊர் சொல்லிவிட்டு, அது பிறகு வீட்டில் டெய்லி 108 வீதம் சொல்லி, அப்புறம் கடைசி நாளும் ஒரு கோழி பலி கொடுத்து, அவங்க குரு பக்கத்தில் இருந்து அவர் அதை சொல்லியிருக்காரு. கடைசி நாளும் சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த முறையில் அவரை கற்றுக்கிட்டு திருப்பி மறுபடியும் அவரை அந்த மாந்திரிக தொழில் செஞ்சுருக்காரு. இப்போ அழுகுற குழந்தை, பயந்த குழந்தைங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாமே வேப்பிலை அடித்து அவர் துண்ணூறு போட்டு உடனே சரியானதை சொன்னார். பேய் பிடிச்சவங்களாம் வந்தாங்க அப்படின்னா இவர் ஒரு 21 தடவை அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தோடனே, என்னை விட்டுடுங்க, நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது உச்சிமுடி எடுத்து கொடுத்துட்டு அது போயிடும் அப்படின்னு, நான் போயிடுறேன் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போயிடுமா, நோய் குணமாக இருக்குங்கிறாரு. நான் யோசனை பண்ணேன், எப்படி அதெல்லாம் சாத்தியப்படும், ஏதோ உச்சாடனா விரட்டது என்னென்னா. அப்புறம் ஒரு விஷயந்தான் தெரிஞ்சுது. உச்சாடம்னா விரட்டுறது தானே, நோய் விரட்டுதல். ரொம்ப நோய் கடுமையாக இருக்குது அப்படின்னா இந்த மந்திரத்தை பயன்படுத்தும் போது அந்த நோய் உச்சாடனமாகும். நோயை நோயை விரட்டலாம். கர்ம விரை காரணமாக ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த கர்ம விரனை ஓரளவுக்கு விரட்டலாம். அப்போ அந்த ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மந்திரம் அது உச்சாடனம் அப்படின்னா, அந்த மாதிரி சில பேர் உச்சாடனம் விரட்டுதல் அப்படின்னாவே ரொம்ப தொந்தரவு பண்ணிவிட்டு யாராவது சண்டை போட்டுட்ருக்காங்க, அவங்கள நம்மளால் எதிர்க்க முடியல, அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ரவுடீசமாக இருக்காங்க. அப்போனா பார்த்திங்கன்னா இந்த துர்க்கை உச்சாடன மந்திரம் அந்த மாதிரி டைமில் அவங்கள நம்மள்டேருந்து விலக்கி வைக்கும். சமயத்தில் உச்சாடனம்னா விரட்டி ஊரை விட்டு கூட போக வைக்கும். அது மாதிரி சண்டை நம்மக்கிட்ட பார்த்தா தலையை குனிச்சிட்டு போக வைக்கலாம். உச்சாடன மந்திரம் அவ்வளோ சிறப்பான ஒரு மந்திரம். சரி, ரைட்டு. நீங்கள் சாதாரணமாக பக்தி முறையில் இந்த மந்திரத்தை கும்பிட்டுட்டு வாங்க. அந்த மந்திரம் எனக்கு துர்க்கை மந்திரம் எந்திரம் எல்லாமே போட்டிருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது என்னுடைய அனுபவ முறை கிடையாது, மற்ற ஒருத்தருடையது. அவர் சொன்னார் இந்த முறையில் நான் தொழில் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு. சரி, நீங்கள் பக்தி முறையில் இந்த மந்திரத்தை சொல்லி வணங்கிட்டு வாங்க. அந்த மந்திரம் இதுதான்: ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் அல்லது ஓம் ஐ கிளியும் சவ் தும் துர்காதேவி உச்சாடைய ஸ்வாகா. இதுதான் ஓம் ஐ கிளியும் சவ் தும் துர்காதேவி உச்சாடைய ஸ்வாகா. சிம்பிள் மந்திரம் இதுதான். துர்க்கை படம் வச்சு நீங்கள் சாதாரண பக்தி முறையில் வீட்டிலே கும்பிட்டுட்டு வரலாம். முதல் நாள் பிரசாதம் பொங்கல் வடை அது மாதிரி வச்சு கும்பிடலாம். அடுத்தடுத்த நாளில் சாதாரணமாக கண்டிப்பாக வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு கும்பிடுங்க. 48வது நாள் முடித்தோடனே திருப்ப மறுபடியும் நீங்கள் பானக்கம், பழைய பொங்கல் வடை சுண்டல் இது மாதிரி கொஞ்சம் பிரசாதம் நிறையா வச்சு பண்ணுங்க. ஓகே, மிகப்பெரிய நல்ல ஒரு பலனை தரும். ஏன்னா ஒரு அனுபவஸ்தர்ட்டேருந்து நான் கேட்டு தெரிஞ்சு சொல்கிற மந்திரம் இது. அது எந்திரம் நான் துர்காதேவி எந்திரம் மந்திரம் போட்டிருக்கேன். அது வேறு மந்திரம் போட்டிருப்பேன். இது ஒரு விஷயம், இந்த உச்சாடனம் அதற்கு மட்டும் இது பயன்படும். நீங்கள் இந்த மந்திரம் சொல்லி உங்களுக்கான நோய்கள், உங்கள் வீட்டில் இருக்க துஷ்ட சக்திகளை விரட்டி, உங்கள் நோய்களை விரட்டி, அதை நீங்கள் வறுமை கடனை விரட்டி நீங்கள் பயன்பெற்று கொள்ளுங்கள். சரிங்களா? சரி, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பெல் பட்டன் அழுத்துங்க. என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நான் உங்கள் பத்திரகாளி உபாசகர் ஜி. கிருஷ்ணன். பாய்.